பாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்களே. ஒருத்தர் இன்வைட் பண்ணலாமா? வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. விதைக்கப்பட்ட விதை. சரி, நீங்க யாரு? இந்த ஊருக்கு அந்த உலகத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கவா? எங்க நான் தான் இன்டர்வியூ எடுக்கணும், நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க? சரி கேளுங்க. சரி, போன வாரம் சர்ச்சுக்கு போனீங்களா? சண்டேனா எல்லாம் தான் சர்ச்சுக்கு போவாங்க, இது என்ன கேள்வியா? உங்க சர்ச்ல என்ன மெசேஜ் எடுத்தாங்க போன வாரம்? தேவனால் எல்லாம் போனோம், எங்க பாஸ்டர் சூப்பரா எடுத்தாரு. சரி, நீங்க சர்ச்சுக்கு போவீங்களா? போவேங்க. சண்டேனா சர்ச்சுக்கு போவீங்களா? போவேன். சரி, அப்புறம் சர்ச்சுக்கு போவேன், பிரசனத்தெல்லாம் நல்லா கேட்பேன், வசனத்தெல்லாம் நல்லா கவனிப்பேன். சரி. நான் என்ன சர்ச்சு வாசலை விட்டு வெளியே போனா எல்லாம் மறந்துடும். சர்ச்சு வாசல் விட்டு வெளியே போனாவே எல்லாம் வந்துருவீங்களா? அதனாலதான் நான் இன்னும் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. தயவு செய்து ஏஞ்சுங்க, போயிடுங்க 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 போயிடுங்க. என்னடா இவங்க. சரி, வேற ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிடலாம். நீங்க வாங்க. நீங்க எப்படி தெரியலையே, உட்காருங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? நான் கற்பாறை விதைக்கப்பட்ட விதை. சரி, நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள மாதிரிலாம் கிடையாது. சரி, நான் வந்து வசனத்தை நல்லா கவனிப்பேன், எல்லாமே நல்லா கேட்பேன், எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணுவேன். சரி. எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் போது எனக்கு அந்த வசனத்தினால வர கஷ்டம் பாடுறதுனால நான் அதை வந்து ட்ராப் அவுட் பண்ணிடுவேன். என்னது? வசனத்தினால வர கஷ்டத்தினால நீங்க டிராப் அப் பண்றீங்க? அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியல, நல்லா ட்ராப் அவுட் பண்ணிடுவேன். சரிங்க சரிங்க, போதும் போதும். நீங்க தயவு செய்து போயிடுங்க. என்னடா இது, மன்னிச்சிடுங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் கொஞ்சம் வெளிப்பட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி வாங்க. இவங்க என்னமோ கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தெரியுது. இவங்க வாமா வாமா. கொஞ்சம் ஒளிவட்ட மாதிரி தெரியுது, உட்காருங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. சரி, நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த 2 பேர் மாதிரிலாம் இல்ல. அதேதான் முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்க. நீங்க என்ன புதுசாவா சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் வந்து வார வாரம் சர்ச்சுக்கு போவேன். சரி எவ்வளவு வசனம் வேணாலும் கவனிப்பேன். சரி எப்ப சர்ச் வச்சாலும் ஃபர்ஸ்டா போய் உட்கார்ந்துப்பேன். சரி, அப்புறம் அது மட்டும் இல்ல, எல்லா வசனத்தையும் கவனிப்பேன், அதுபடி நடக்க கூட செய்வேன். ஆனா என்ன, இந்த உலகத்துல இருக்க கவலைகள் தாட்ஸ் எல்லாம் என்ன நெருக்கும் போது வசனமாவது கிசனமாவது விட்டுடுவாங்க. வசனமாவது கிசனமாவதுன்னு விட்டுடுவீங்களா? சர்ச்சுக்கு போவேன்றீங்க, வசனத்தை உள்வாங்கிப்பேன்றீங்க, அதன்படி நடப்பேன்றீங்க. ஆனா உலக கவலை உலக ஐஸ்வர்யத்தெல்லாம் நினைக்கும் போது வசனத்தை விட்டுருவீங்க, அப்படிதானே? சரிங்க, வேற எதனா இருக்க சொல்றதுக்கு? அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யம் ஒண்ணு வந்தப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடியே போயிட்டு இந்த வசனத்தை உலகத்தெல்லாம் மறந்துடுறேன். மயக்கமாயிடுவீங்க, அப்படியே மயங்கிக்கிட்டே போயிடுங்க. போ போ போ. என்னடா இது, ஒருத்தன் சர்ச்சுக்கு போவாங்களாம், வசனத்தை கேட்பாங்களாம், பாதியிலே விட்டுருவாங்களாம், உலக ஆசை வந்தா மறந்துடுவாங்களாம். எப்படி எல்லாம் இருக்காங்க. சரி, லாஸ்டா ஒருத்தர் கூப்பிடுவோம், அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு பாருங்க. வாங்க. இவங்க என்னடா பைபிளோட எல்லாம் வராங்க புதுசா? பிரைஸ் லார்டுமா, உட்காருங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன சொல்லுங்க. நான் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தவங்க மாதிரிலாம் இல்ல. நீங்க கேட்பீங்க அவங்களும் இதுதான் சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆமா. நான் அப்படிலாம் இல்ல. நான் வந்து சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா போயிடுவேன். சரி. நல்ல வசனமும் கேட்பேன். சரி. அந்த வசனத்தின்படி நல்லா அந்த வசனம் கேட்கும் போது நல்லா ஹாப்பியா இருக்கும். அந்த வசனத்தின்படி நான் ஜெபிப்பேன். சரி, அந்த வசனம் வந்து மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்ட்டு அது வந்து பலன் கொண்டு நான் ஜெபிப்பேன். பலன் கொண்டு ஜெபிப்பீங்க. அப்புறம் அது வந்து 30, 60 ஏன் 100 கூட நான் பலன் கொண்டு பிரயாசப்பட்டு ஜெபிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. லாஸ்ட் ஆச்சு ஏதோ ஒரு நல்ல நிலத்துல விதைக்கிற வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க